கூலி மூவில அமீர் கான் ஒரு கேமியோ பண்ண போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ரீசெண்டா லோகேஷ் கனகராஜ், அமீர் கான் இவங்க 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் நடந்துச்சுன்னா உண்மையாலுமே இது வேற லெவல் சம்பவமா இருக்கும். வைசாக்ல இதோட ஷூட்டிங் இப்போ விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இந்த ஷூட்டிங்ல ஜாயின் பண்ணியிருக்காரு. தளபதி விஜய் அவங்களோட கோட் மூவி செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ காலையில 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரளால. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 4 மணி ஷோ இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 7 மணிலேருந்து ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகும். தமிழ்நாட்டில் பிராட்வே சினிமாஸ்ல தான் ஃபர்ஸ்ட் ஷோவா இருக்கும். கோட் மூவில தளபதி விஜய்க்கு டூபே யூஸ் பண்ணலன்னு சொல்லி ஸ்டென் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஆக்ஷன் ஃப்ரம் தளபதி விஜய்னு சொல்லியிருக்காரு. ஃபாதர் அண்ட் சன் ரோல்ல நாங்கள் இதுக்காக 128 நாள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் நிறைய ஸ்டென்ட் இருக்கும். இதெல்லாம் பார்க்குறப்ப மிஷன் இம்பாசிபிள் ரேஞ்சுக்கு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. டேரக்டர் வெங்கட் பிரபு ரீசெண்டாக அஜித் குமாரை அஜர்பைஜானில் மீட் பண்ணியிருக்காரு. மீட் பண்ண டைமில் இவங்க 2 பேருமே மங்காத்தா 2 பற்றி 3 நாள் பேசுன மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரப்போகுதுங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாரு. மங்காத்தா 2 படத்தை வேறு யாரை வச்சு எடுக்க முடியாது, அஜித் குமார் சாரை வச்சு மட்டுமே எடுக்க முடியும். சீக்கிரமாக மங்காத்தா 2 எதிர்பார்க்கலாம். தங்கலான்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் 100 crore மேலே கலெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி விக்ரமே வந்து ரீசெண்டாக சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த படம் உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இருந்தாலுமே பல மிக்ஸ்டு ரிவ்யூஸை தாண்டி இது ஒரு வெற்றினே நம்ம சொல்லலாம். இந்த படம் ஆகஸ்ட் 30 ஹிந்தியில் ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கான ப்ரொமோஷன் வேலையில் மொத்த படக்குழுவுமே இறங்கியிருக்காங்க. ஜூனியர் என்டிஆர் அவங்களோட தேவாரா மூவி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துலேருந்து இப்போ ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டர் உண்மையாலுமே வெறித்தனமாக இருந்துச்சு. இந்த படத்தில் ஜூனியர் என்டிஆர் 2 ரோல் பண்ண போகிறாரு. அனிருத்தோட சாங் 2 பாட்டு இது வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 2 பாட்டுமே வேற லெவலில் ஹிட் ஆயிருக்கு. நீ வருவாய் என மூவி ரிலீஸ் ஆகி 25 வருஷம் ஆச்சு. இந்த மூவி இன்னும் பார்க்காதவங்களாம் மறக்காமல் போய் பாருங்கள். இதை முன்னிட்டு நேற்று ஒரு செலிப்ரேஷன் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தேவயானி, லிங்குசாமி, பார்த்திபன், ராஜகுமாரன் இவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. டேரக்டர் தனுஷ் அவரோட நெக்ஸ்ட் மூவி நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பேர் கோல்டன் ஸ்பேரோ. இந்த பாட்டு ஆகஸ்ட் 30 ரிலீஸ் ஆக போகுது. ஜிவி பிரகாஷ் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். யுவன் சங்கர் ராஜா அவங்களோட பர்த்டே ஆகஸ்ட் 31 வருது. ஸோ இதை முன்னிட்டு நமக்கு கோட் மூவிலேருந்து ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டு உண்மையாலுமே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். நானி மற்றும் எஸ்ஜே சூர்யா இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த படம் சூர்யா சாட்டர்டே. இது ஒரு தெலுங்கு டப்பிங் படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் ட்ரெய்லர் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக இந்த வாரம் இந்த படத்துக்கு போய் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் நிறைய கோலிவுட் நியூஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.